இபிஎஸ் போய் சந்திச்சார் அப்படின்னு. இபிஎஸ் போய் சந்திக்கலாம் இல்லை, இபிஎஸ் வாங்கன்னு வரவழைக்கப்பட்டிருக்காரு. இதில் இன்னொரு டிமாண்ட் வச்சாங்க, அண்ணாமலை மாற்றுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வராது. ஆனால் அண்ணாமலையை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு கூட்டணி அப்படி இப்படின்னா கூட ஒரு விஷயம். ஒரு வருஷம் முன்னாடி கூப்பிட்டு ஒரு டாக்கிங் டேர்ம்ஸில் இருக்கணும், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து இபிஎஸோட மெயின்டைன் பண்ணோம், ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் இது. பிஜேபி வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் மாதிரி பிஜேபி இங்கே வந்துடும். 9 வருஷமா அது நடக்கலை அப்படின்னும் போது இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி அது நடந்துருமா? இன்னைக்கு கூட பிஜேபியுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கும் காரணம் அதிமுக தான். நீங்க அதிமுக தொண்டன் தான் வந்து நீங்க அதிமுக கூட்டணியில இருந்ததுனால தாங்க நீங்க கிராமத்துல எல்லாம் போய் சேர்ந்துருக்கீங்க. ஆனா அண்ணாமலை சொல்றது என்னோட என் மக்கள் என்ன பயணம் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லிக்கலாம். அண்ணாமலை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க தொடரணும் அப்படின்னா அமைதியா இருங்க, அவங்களோட கோஆபரேட் பண்ணுங்க. அதை எடுத்தாரு. நீங்க அப்ப இருந்து இந்த எதுக்கு மனமாற்றம் அடைகிறாருல ஒரு 6-8 மாசத்துல? மனமாற்றம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க இங்க வந்து என்னன்னா, யார் வீட்டுல ரெய்டு வரும், எப்போ வரும், என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே டீட்டெயில்டா இருக்கு. இப்ப ஜெயக்குமார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேச ஆரம்பிச்சாரு. அவங்கெல்லாம் என்ன இப்படி மனம் மாற்றத்துக்கு உள்ளாவாங்களா இல்ல அதுதான் ஒன்றும் வேற வழி? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. சார் வணக்கம். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்சாரு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. கூட்டணியே வேணாம், பாஜகவோட எப்பவும் நாங்கள் கூட்டணியே வச்சுக்க மாட்டோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் போட்டிருக்க வீடியோவில் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இரும்பை எப்படி வளைக்கிறது அப்படின்றது தான் இப்போ வந்து போட்டி. யார் இரும்பு மனிதர், அந்த இரும்பை யார் வளைக்கிறது அப்படின்றது தான் ஒரு போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அதாவது இபிஎஸ் போய் சந்திச்சார் அப்படின்னு. இபிஎஸ் போய் சந்திக்கலாம் இல்லை, இபிஎஸ்ஸை வாங்கன்னு வரவழைக்கப்பட்டிருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி அங்கே வந்து இபிஎஸ் தானாக போயிருந்தா அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கணும், இன்னார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறோம் அப்படின்னு போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்து கொண்டிருந்த காலம்லாம் இருக்குது. முன்கூட்டியே முடிவு பண்ணி 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பிஜேபியும் தானாக முன் வந்து, அதுவும் உள்துறை அமைச்சர் தானாக முன் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் இதில் தான் நடந்திருக்கு. மக்கள் பிரச்சனை நான் வரேன் இந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும், மேகதாது இஷ்யூவை பற்றி பேசணும், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும், அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஹம்பக். இது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் என்னன்னா, அதை கொஞ்சம் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவர் இபிஎஸ் வந்து உளர்றதை பார்த்தா உள்ளே போய் வந்து கதறிட்டு வந்த மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. என்ன ஆமாங்க, நான் வந்தேங்க, டெல்லிக்கு வந்தேன், இங்கே எனக்கு சில அப்பாயின்மெண்ட் இருக்குது, இந்தந்த பிரச்சனைகள் குறித்து நான் வந்து நேரம் கேட்டிருக்கேன், பேசுகிறேன், கொடுத்தா நான் போய் அவரை பார்த்துட்டு வந்து பேசுவேன் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கே போகிறோம், அதிமுக ஆஃபீஸ் பார்க்க தான் வந்தேன், நான் சும்மா தான் வந்தேன், தாஜ்மஹாலை பார்த்துட்டு போக வந்தேன், டெல்லியை சுற்றி பார்த்துட்டு போக வந்தேன், டெல்லியில் வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். மேபி அதுலேருந்து ஒரு விஷயத்த அவர் கன்வே பண்ணுறாரோ என்னன்னு தெரியல. நான் வந்து வேண்டா வெறுப்பாக என்னை வந்து இங்கே அழைத்திருக்காங்க. அந்த செய்தி யாருக்கு சொல்ல வர்றாரு, யாருக்கு சொல்லணுமோ சொல்கிறாரு. அவர் அந்த செய்தியை வெளிப்படுத்துகிறாரு. அதை வெளியே சொல்லவும் முடியாமல், அதை சரியாக வெளிப்படுத்தவும் முடியாமல், ஒரு மாதிரி ஒரு இறுக்கத்தோடு தான் அவர் இருந்தார். நீங்கள் ஏர்போர்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இபிஎஸ் டெல்லிக்கு வராருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள்லாம் எல்லாரையும் வர வச்சு பயங்கரமாக வந்து இது பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய சமயத்தில் அவர் வராரு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவரை வரவேற்கிறது அப்படி இப்படிலாம் ஒரு பெரிய பில்டப்லாம் ஏடிஎம்கே கொடுப்பாங்க பொதுவாகவே. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு போனது எந்த விதமான ஒரு இதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, உள்ளே போகிறது ஒரு காரில் போகிறாரு, வெளியே வர்றது ஒரு காரில் வராரு. எதுக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? போனீங்க, உள்துறை அமைச்சரை பார்க்க போனீங்க. அதாவது இந்த மன்னன் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ரஜினியோட தான்.
அதில் டிக்கெட் வாங்க போகும்போது டிக்கெட் வாங்க அப்படி இப்படி வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கூட்டணியை விட்டு வந்தீங்க, கூட்டணியை விட்டு வெளியே வந்த காலகட்டம் வேற, அப்போ இருந்த சூழல் அப்படின்றது வேற. இன்னைக்கு சூழல் மாறி இருக்கிறது. இன்னைக்கு வந்து எங்களை பாஜக வந்து என்கேஜ் பண்ணணும்னு நினைக்குது. எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, நாங்கள் வரோம், நாங்கள் உள்துறை அமைச்சரை பார்க்குறோம், சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் சொல்லிட்டு போக வேண்டியது. அவருக்கே தெரியுது கூட்டணி வச்சா பேக் ஃபயர் ஆகும். தெரியுதில்ல, தெரியறதை தாண்டி அவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க. இனி எப்பவுமே கூட்டணி கிடையாது, 26லயும் கிடையாது, 29லயும் கிடையாது. நீங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்த உடனே அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக பண்ண ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சமூக மக்களை வந்து ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு, பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, பயங்கரமாக இதெல்லாம் பண்ணும்போது அப்போவே வந்து எல்லாரும் கேட்டாங்க, இன்னைக்கு அவர் இப்படிலாம் பேசுகிறாருங்க, நாளைக்கு டெல்லியிலேருந்து கூப்பிட்டா போயிடுவாருங்க. டிஎம்கே அலிகேஷன் அதுதானே? டிஎம்கே அலிகேஷனும் அதுதான். நாளைக்கு இவங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா, அதாவது அதிமுக எப்படி செயல்படணும் அப்படின்றத அதிமுக தலைவர்கள் முடிவு பண்ணுவதில்லை, அது பாஜக முடிவு பண்ணுறது அப்படின்னு அசம்பிளியில் அப்படிதான் வந்து அது பொதுவாகவே அதிமுக கண்ட்ரோல் பை பிஜேபி அப்படின்ற ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி தானே இவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கு. நீங்கள் இந்த விஷயம் கூட வந்து அவர் உள்துறை அமைச்சரை போய் சந்தித்தது கூட ஒரு நேச்சுரலாக ஒரு நடந்திருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் இங்கே வரும்போது போய் சந்திச்சாங்க அப்படி இப்படின்னா கூட, யாராவது 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் சந்திச்சாங்க அப்படி. டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா, டெல்லியில் அவரும் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து உட்கார்ந்துருக்காரு, ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா, டெல்லி தான் வந்து அதிமுக கூட கூட்டணியில் போகணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா அவருக்கு தெரியும், நீங்கள் அமித்ஷாலாம் வந்து எத்தனையோ மாநிலங்களில் அரசியல் வியூகத்தை செய்கின்ற ஒரு நபர். ப்ளஸ் கூட்டணிகளை உருவாக்குறது, கூட்டணிகளை உடைப்பது, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க 10-15 வருஷத்தில் அதெல்லாம் பார்த்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்றைக்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு செட்பேக் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதாவது 2024 கூட்டணியில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கும். நாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்தித்து 5-6 சீட் வந்திருந்தா கூட ப்ளஸ் பாயிண்ட் தானே அவங்களுக்கு. 10 சீட் வந்திருந்தா கூட வந்து அது பெரிய விஷயங்க அவங்களுக்கு. அவங்க ஏன் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது? அவங்க 2 பேரை விட வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப ரிலையபிளான அலை. நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது 2024 தேர்தலுக்கு முன்பு அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததே பெரிய விஷயம். அது எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து கவர்னர் தேவைப்படுகிறது, ஒன்றிய அரசாங்கம் தேவைப்படுகிறது, பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இது இருக்கணும். ஆனால் இவங்க வெளியே வந்ததே பெரிய விஷயம். அது நடக்காது அப்படின்னு இந்த பாஜகவுடைய தேசிய தலைவர்கள்லாம் உறுதியாக நம்பினாங்க. அதிமுக எங்கே போயிட போகுது, அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஏன் 24 எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி கதவு திறந்தே இருக்கும்லாம் பேசினாரு. ஜன்னல் கதவு, ஜன்னல், இது எல்லாமே திறந்துருக்கும் அப்படின்னாரு. அப்போது எந்த அளவுக்கு அதிமுகவை நம்பி இருந்தாங்க. அதிமுக நம்ம செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, நாமளா தூக்கி வெளியே போட்டாதான் அவங்க போவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியை செட். ஆமா, நீங்க அப்படிதாங்க அவங்க ட்ரீட் பண்ணாங்க அதிமுகவை. ஆனா அதிமுக பாஜக ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணாங்க அண்ணாமலையெல்லாம். இங்க வந்து அண்ணாமலை என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அதிமுக வந்து இன்னைக்கு ஒட்டு மொத்தமா பிஜேபி லீடர்ஸ், அதாவது பிரதமர் மோடி, அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜேபி நட்டா, இவங்க 3 பேர் வந்து அதிமுக என்ன சொன்னாலும் அதிமுக கேட்கற தயாரா இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து போய் அங்க நிக்கிறது. இப்ப தம்பி துரைக்கு வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர், இன்னும் வந்து அவர் வந்து அப்படியே அந்த பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால் சுத்தி வந்துட்டு இருப்பாரு. என்ன அவருக்கு என்ன நோக்கம்? என்ன அவருக்கு வந்து பெரிய நோக்கமே வந்து எப்படியாச்சும் மறுபடியும் துணை சபாநாயகர் பதவி கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தலைவர்கள்லாம் வேறு ட்ராக்ல போய் வேறு டீலிங்கை பேசி நம்ம ஏதாச்சும் வாங்கிட முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது அதிமுகவை லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுவாங்க, செட் ப்ராப்பர்ட்டியாக தான் டீல் பண்ணுவாங்க. அதுக்கு அதிமுக தான். ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 4 சீட் 8 ஆகணும் 6 ஆகணும் அப்படின்னா அதிமுக தேவை. அது வேற, அது தேர்தல் கணக்கு. நீங்கள் தேர்தல் கணக்கு வேற.
அதிமுக தலைவர்களுடைய சொந்த கணக்கு வேற. நீங்க ஓபிஎஸ் சந்திரமுகி கான்செப்ட்ல இருக்கு. ஆமா, நீங்க ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு? பார்ட்டியோடைய கோஆர்டினேட்டரா இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? அவர் மகனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்து விடாதா அப்படின்றதுக்காக தவம் கிடைக்கலையா? ஏங்க, டெல்லிக்கு போய் டெல்லியில அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னும் போது அசிங்கப்பட்டு தானே அவர் அமிச்சாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, 24 எலெக்ஷன் பிஜேபிக்கு இல்ல, நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டு அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா, ஆஹா அதிமுக பலவீனமா இருக்கு, நாம அதிமுகவை டெல்லியில இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்களோ அது மாதிரி நாம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னும் போதுதான் இங்க பிரச்சனை வருது. இப்போ 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து அது ஈஸியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கணிச்சாங்க. 400 வராது அப்படின்னு. அப்போ அதிமுக ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அமித்ஷா வந்து கடைசி வரைக்கும் வரட்டும், இப்படியாச்சும் கொண்டு வந்தாலும் நினைச்சாங்க. ஆனால் அப்போ தெளிவாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. போல்டு டிசிஷனாக அதை எடுத்தார். நீங்க அப்போ இருந்து இந்த இதுக்கு மனமாற்றம் அடைகிறாருல ஒரு 6-8 மாசத்துல. மனமாற்றம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க இங்க வந்து என்னன்னா, யார் வீட்டில் ரெய்டு வரும், எப்போ வரும், என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கு. இல்லை மேலே இருக்கவங்க, ஆமாம், மேலே இருக்கிறவங்க வந்து அது எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காங்க. அதனால் பல பேருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால உங்களுக்கு இவர் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, இவரை சுற்றி இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து மறுபடியும் அதே முடிவு தான் இருக்கிறாங்க. அதாவது பிஜேபியோட போனால் நம்ம சேஃபாக இருப்போம், பிஜேபி நமக்காக ஏதாவது பண்ணி கொடுக்கும். பிஜேபி இங்கே வந்து செந்தில் பாலாஜி எப்படி தூக்கிட்டு போய் ஜெயிலில் ஒரு 8 மாதம் வச்சாங்களோ தேர்தல் சமயத்தில், அந்த மாதிரி இங்கேருந்து மற்ற ஒரு அமைச்சர்களையும் மற்றவர்களையும் கொண்டு போய் வைப்பாங்க. பிஜேபி நமக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. இங்கே பிஜேபியோடைய கேல்குலேஷன் எங்கே தப்பாக போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஜேபியுடைய அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பிஜேபி எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் வந்து தவறாக தான் போய் முடிந்திருக்கிறது. அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆயிருக்கு. எல்லா வியூகங்களும் வந்து அவங்களுக்கு வந்து தவறாக தான் போய் முடிந்திருக்கிறது. அது ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தமாக இருக்கட்டும், அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸை பிளே பண்ணோன்னு ஒரு சலசலப்பை உருவாக்குனாங்க. பட் கட்சி அவங்களால வந்து பெரிய அளவில் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் சசிகலா அம்மையாரை வச்சு ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தீபாவை கூப்பிட்டு வந்தாங்க. தீபா வந்து பெரிய ஃப்ளாப் அப்படின்றது அவங்களுக்கு வந்து பாதி படம் போகும்போது தான் தெரியுது, ஐயோ படம் ஓடல அப்படின்னு. ஷூட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு இது பெரிய ஃப்ளாப் படம் அப்படின்னு. மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி கூட 2016ஆம் ஆண்டு முதல் 2024-25 வரைக்கும் ஒரு 9 வருஷம் அந்த கட்சியை பெருசா கரைக்க முடியல. ஓகே, அந்த கட்சியை வந்து தங்களுடைய தன்வசப்படுத்த முடியல. அந்த கட்சியை வந்து கட்சியில இருக்க தலைவர்களையும் தொண்டர்களையும் இவங்க பக்கம் திருப்ப முடியல. இல்லைன்னா நீங்க சொல்றீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பிஜேபி அலையன்ஸ் போனா நம்ம சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு, அது கரைக்க முடியல அப்படின்ற இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது நீங்க எப்படின்னா, பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணி அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் இந்த கட்சியில வந்து சேர்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இங்க அதெல்லாம் நடக்கலையே. இங்க உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஆளுங்கட்சியிலேருந்து கூட ஆட்கள் எடுத்திருக்காங்க. நீங்க ஆளுங்கட்சியிலிருந்து ஆட்கள் வந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு கூகா செல்வம், துரைசாமி, அப்புறம் ராமலிங்கம் முன்னாள் எம்பி. அப்போ அதிமுகவுல இருந்து பாஜகவில் போய் ஐக்கியமானவர்கள் எவ்வளவு பேரு? பாஜகல இருந்து இங்க வேணா வந்தாங்க, நிர்மல்குமார் மாதிரியான ஆட்கள். கரெக்ட், இங்க வந்தாங்க. அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாருமே வந்து பெரிய அளவுக்கு பாஜக பக்கம் போல, பாஜக கட்சியில போய் ஜாயின் பண்ணல. ஆனா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அது மாதிரி அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது இவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு யாருமே வந்து நகர்ற மாதிரி இல்லை. அப்போதான் வந்து அவங்களுக்கு புரியுது அதிமுக என்ற அந்த அமைப்புடைய பலம், அந்த கட்சியுடைய ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. உங்களுக்கு சரி ரைட், இவங்க இந்த பக்கம் வந்து சேரலை, ஆனால் இவங்க நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணாமலையுடைய அதீத ஆசை, அவருடைய தேர்தல் வியூகங்கள், நமக்கு தமிழ்நாடு பூரா வந்து பயங்கர ஆதரவு கூடிருச்சு அப்படின்னு ஒரு மனப்பிராந்தியில் அவர் என்ன பண்ணாரு, போய் கூட்டணியை பட்டுன்னு போட்டு உடைக்கிறாரு. கூட்டணி உடையுது. அப்போது இதுதான் வாய்ப்பு அப்படின்னு கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தாங்க. சரி, எவ்வளோ நாள் அப்படின்னு நிறைய முயற்சிகள்லாம் 24க்கு முன்னாடி எடுத்தாங்க. அவர் வர முடியாது, இப்போ வந்தால் ரொம்ப அசிங்கமாயிரும், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தட்டி கழிக்கப்பட்ட விஷயம். இதில் இன்னொரு டிமாண்ட் வச்சாங்க, அண்ணாமலை மாற்றுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வராது. ஆனால் அண்ணாமலையை ஆஃப் பண்ணிடுவாங்க.
அண்ணாமலை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்றது அண்ணாமலைகிட்ட கேட்டு 2024 சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ அண்ணாமலையை வந்து கூப்பிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து இப்போ டீல் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய வியூகத்தை வகுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா இபிஎஸ் உடைய அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா கட்சியில், அதை குறைக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா 2 பேருடைய செல்வாக்கும் வந்து ஒரே ஒரு ஏரியாவில் தான், ஒரு பகுதியிலேருந்து தான் வருது. அப்போ அண்ணாமலை வந்து அந்த செல்வாக்கை வந்து தன்வசப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடுவில் இவர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் இபிஎஸ், இந்த பக்கம் டிடிவி தினகரன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இவர் அதை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. பட் அதை இவங்க பிஜேபி என்ன ஒரு வியூகத்தை வந்து ஒரு 9 வருஷமா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை வந்து பண்ண முடியல. நீங்க ஏடிஎம்கே வச்சு அவங்களால வந்து ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் எந்த வியூகத்தை நாம செலுத்தினாலும் பண்ணாலும் அது அதிமுக கூட இருந்துதான் நம்மளால பண்ண முடியும். தன்னிச்சையாக நம்மளால வந்து பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. இந்திய தலைமையில் நீங்க 25% ஓட் பேங்க் இருக்கிற ஒரு பார்ட்டியோட அந்த ஓட் பேங்க் வந்து கரையவே இல்லையே. நீங்க எவ்வளோ மோசமா இவங்க வந்து எலெக்ஷனை சந்திச்சாலும் 2024 எலெக்ஷன் என்பது அதிமுக முழு மனதோட, அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் முழு மனதோட களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்களா? இல்ல. கேண்டிடேட்லயே ப்ராப்ளம் உங்களுக்கு. அப்போ முழு மனதோட அவங்க இறங்கி பார்க்காத ஒரு எலெக்ஷன்லயே அவங்களுக்கு வந்து 25% அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா முழு மனதோட அவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேவ் அவங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு. அப்போ திமுக அரசுக்கு எதிரான அந்த அதிருப்தியை உருவாக்குவதில் வந்து பெரிய அளவுக்கு இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது வரும், இப்போ பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இப்போ மற்ற ஸ்டேட்ல இப்போ பிஜேபி யாரோட அலைன்ஸ்ல இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த கட்சி அவங்க எது மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கும் அது புரியும். இப்போ அதிமுக பாஜகவோட போறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமா அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க இந்த கூட்டணி அப்படின்றது வந்து இது பாஜகவுக்கு சாதகமான ஒரு கூட்டணி, அதிமுகவுக்குலாம் சாதகமான கூட்டணி இல்லை. அதிமுகவுக்கு என்ன சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி நமக்காக ஏதாவது ஒன்று பண்ணி, பிஜேபி நமக்காக வந்து கொஞ்சம் இந்த எலெக்ஷனை டைட் பண்ணி சில பேரை வந்து இடி இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு சாதகமான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்களா அப்படின்றது மட்டும்தான் வந்து அதிமுக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியுமே தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் இந்த கூட்டணி அப்படின்றது அதிமுக தலைவர்களுக்கோ, அதிமுக என்ற கட்சிக்கோ, அதிமுக என்ற அமைப்புக்கோ, அதிமுக என்ற ஸ்தாபனத்துக்கோ, அதிமுகவுடைய தலைவர்களுக்கோ எந்த இடத்துலையும் இது வந்து பிரயோஜனமாக இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. பட் என்ன இவங்களோட பிஜேபியோடைய ரீடிங் என்னன்னா, 2019 2021 2024 வந்து 2019 இருந்த அந்த சென்டிமெண்ட், 2014 இருந்த அந்த சென்டிமெண்ட் வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து தற்போது குறைந்திருக்கிறது. திமுக மீதான கோபம் என்பது தற்போது அங்கங்கே சைலண்டாக இருக்குது, பாக்கெட்ஸில் இருக்குது. அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள் மத்தியில், அதுக்கப்புறம் அமைப்புகள் மத்தியில் நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரச்சனைகளாக இருக்கிறது. இன்னொன்று வந்து வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்காச்சும் 2 முறை வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழக மக்கள். திமுகவுக்கு இது வரைக்கும் கொடுத்தது, அதை மாற்றுவோம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும். அதில் இன்னும் தேமுதிக மாதிரி கட்சிகளை உள்ள கொண்டு வந்துடணும், கமல்ஹாசனை உள்ள கொண்டு வந்துடணும், யாராச்சும் 1-2 பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி சரி செய்வது அப்படின்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, மீண்டும் வந்து திமுக இங்கே ஆட்சியில் உட்கார்ந்துட்டாங்கன்னா அதுவும் வந்து கூடுதல் இடங்களை பெற்றோ அல்லது ஒரு வலுவான எதிர்ப்பு இல்லாமல் அவங்க வந்து இங்கே உட்கார்ந்துட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மோடி உடைய ஆட்சிக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிஜேபிக்கும் இங்கே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வரலைன்னா, திமுக ஆட்சியில் இங்கே இல்லைன்னா, ஸ்டேட்டில் இங்கே இல்லைன்னா சென்ட்ரலில் தான் அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். அப்போ அங்கே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இப்போ வந்து இருக்கிற எம்பிஸு கிட்டத்தட்ட திமுக வந்து காங்கிரஸுக்கு ஒரு 10 எம்பியை கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு 21 எம்பிஸ் ப்ளஸ் இருக்காங்க. அப்போ இந்த எம்பிஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி திமுக வந்து பெரிய அளவில் பிஜேபி வந்து
நெருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணல. பட் இப்போ இந்த 2026 தேர்தலில் அவங்க அதை பண்ணணும்னு நினைப்பாங்க, நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா அதிமுகவை கூப்பிட்டு பேசுறாரு, மது சாராயத்துக்கும் அழைத்து முடிவு கட்டுவோம். இல்ல நீங்க அதெல்லாம் வந்து சும்மா அது ஒரு நரேட்டிவா அவங்க பேசுறாங்களே தவிர நீங்க மது இதை வச்சுலாம் வந்து ஒரு எலெக்ஷனை வந்து அப்படியே புரட்டி போடலாம் முடியாது. பட் உங்களுக்கு ஒரு 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 6 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு கூட்டணி அப்படி இப்படின்னா கூட ஒரு விஷயம். ஒரு வருஷம் முன்னாடி கூப்பிட்டு ஒரு டாக்கிங் டேர்ம்ஸ்ல இருக்கணும், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து இபிஎஸோட மெயின்டைன் பண்ணணும், அவருக்கு கூப்பிட்டு அவரை என்கேஜ் பண்ணி அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். நீங்கள் இந்த மீட்டிங்கில் வந்து ஏன் பாஜகவுடைய மாநில தலைவர் இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க, பாஜகவுடைய மற்ற தலைவர்கள்லாம் ஏன் இல்லை, பாஜகவுடைய பொறுப்பாளர்கள்லாம் ஏன் இல்லை, யாருமே இல்லாமல் ஒரு தமிழ்நாடு விஷயத்தை ஏன் டீல் பண்ணுறாரு அமித்ஷான்னா அவருக்கு வந்து பர்சனலாக தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் இது. அப்போ இனி வருகின்ற காலங்களில் பிஜேபி என்னென்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா என்ன ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திமுக அவங்களுடைய அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க வந்து களமிறங்கிட்டாங்க. பாராளுமன்றத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க, டீலிமிட்டேஷன் கையில் எடுக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை கையில் எடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு மும்மொழி கொள்கை இதெல்லாம் தாண்டி டீலிமிட்டேஷன் ஒரு பெரிய பிரச்சனை. டீலிமிட்டேஷனில் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து ஒன்றிய அரசாங்கம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது பாஜகவுடைய ஒட்டுமொத்த திட்டங்களை கூட டீரெயில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது லீட் பண்ணுறது, அப்போ அது டிஎம்கே லீட் பண்ணுறாங்க. அது டிஎம்கே லீட் பண்ணும்போது மற்ற கவர்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வராங்க, மற்ற மாநிலங்களை உள்ளே கொண்டு வராங்க. நீங்கள் அரசியல் கட்சி சார்ந்தோ அல்லது சாராமலோ நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஏற்பட்டுரும் மற்ற மாநிலங்களில். இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு டிடிபி இந்த விஷயம் குறித்து இன்னும் பேசலை. பட் அவங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்போ ஏற்படும் போது என்சிபி நெருக்குவாங்க. அது பாஜகவுக்கு 2029க்கு முன்னாடி ஒரு பெரிய தலைவலியாக கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. நீங்கள் 2014 டிடிபி கூட்டணியில் இருந்தாங்க. டிடிபி கூட்டணியில் இருக்கும்போது முதல்ல கூட்டணியிலேருந்து வெளியே வந்த கட்சி எது? சந்திரபாபு நாயுடு தான். இல்லை, முதல்ல கூட்டணியிலேருந்து வெளியே வந்த கட்சி மதிமுக, என்டிஏ கூட்டணியிலேருந்து. ஏன்னா ராஜபக்சேவை இதுக்கு அழைச்சாங்க, ஸ்வேரிங் இன் செரமனிக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்த கூட்டணி பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிபி. என்ன இஷ்யூ சம்மந்தமாக வந்தாங்க? அந்த ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அதை இப்பயும் வலியுறுத்துறாரு. இப்போவும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு, ஆந்திராவுக்கு டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போது அங்கே காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை பெருசாக்குதுன்னு வச்சுங்க, இவருக்கும் வந்து அந்த ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் வந்து வருகின்ற காலங்களில் பாஜகவுக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள், குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள். பாஜக என்ன நரேட்டிவை செட் பண்ணாலும் அந்த நரேட்டிவை வந்து உடைச்சி தள்ளுகின்ற நரேட்டிவ்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம். அதனால தான் வந்து 2026க்கு பிஜேபி ஒரு பிளானை வந்து இங்கே வகுக்கணும், இங்கே வந்து டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்கள் டிஎம்கேவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான எந்த வழிவகையும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க பவர்ஃபுல்லாக இல்லை. பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது? நான் என்ன கேட்குறேன், நீங்க இன்னைக்கு பிஜேபி வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க, ஏ சம்மந்தமா சின்ன பசங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. நீங்க இந்த கையெழுத்து இயக்கத்தினால என்ன இம்பாக்ட்? பொதுமக்கள் மத்தியில என்ன இம்பாக்ட்? ஒண்ணுமே இல்லை. இதே விஷயத்த அதிமுக கையில் எடுத்தாங்கன்னா பெருசாக இருக்கும். இதே விஷயத்த அதிமுக வந்து களத்தில் இறங்கி போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வெவ்வேறு வடிவங்களில் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே அதிமுகவை லீட் பண்ண வைப்பாங்க பிஜேபி. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் இன்னைக்கே இபிஎஸ் சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அந்த 3 எழுத்து அப்படின்ற
விஷயத்தையே வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டேன்றார். மேபி அது அவருடைய இதுவாக இருக்கும். நீங்கள் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அண்ணாமலையெல்லாம் இங்கேருந்து கட்சி பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு இவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. கிவ் அண்ட் டேக் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி வந்து அவங்கள நெருக்கிறதுக்கு சில விஷயங்கள் அவங்க கையில் வச்சுருந்தா கூட பெரிய அளவுக்குலாம் நீங்கள் வந்து நெருக்கலாம் முடியாது. நீங்கள் ஒரு 2016ஆம் ஆண்டு ரெய்டெல்லாம் நடத்தி பயங்கரமாக நீங்கள் வந்து பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ணிங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் தான் ஆவாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த கோபம் வந்து பாஜகவுக்கு எதிரான அந்த அவங்க அடக்க நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த கோபம் இருக்கு இல்லையா, அது இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாஜக மீதான ஒரு அதிருப்தியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அதிகமாக போகணும்னு தான் நிறைய விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற விஷயங்களே பேச ஆரம்பிக்கிறாங்கன்றப்ப, இப்போ அதிமுக பாஜக ஒன்று போகிறாங்க, அதிமுக வந்து என்டிஏக்குள்ளே போகிறாங்க அப்படின்றப்ப திமுக கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம்ல. இல்ல நீங்க ரிலாக்ஸ்டாலாம் இருக்க முடியாது. அரித்மெட்டிக் கணக்கு எப்படி இருக்கும் நீங்க see அதாவது அரித்மெட்டிக் வைஸ் வந்து அவங்க ஸ்ட்ராங், கெமிஸ்ட்ரி வைஸ் வந்து அவங்க ரொம்ப வீக். ஓகே. நீங்க இந்த விஷயத்தையே ஏன் இவங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஆரம்பிச்சாதான் அந்த தொண்டர்களுடைய மனங்கள் மனநிலை எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஜெல் ஆகும். நீங்க பாஜகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அதிமுகவுடைய ஓட்டு, அப்பதான் பாஜகவால எம்எல்ஏக்களை எடுக்க முடியும். இப்ப 2 வகையான ஒரு விமர்சனம் தான் வந்துச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் 3% கிடைக்கல, சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்கலன்னு சிவி சண்முகம் ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த அலைன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அரித்மெட்டிக் இருக்கு. அதனால தான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், பெரிய தலைவர்கள் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருந்தாலும் கூட 4% நாங்கள் தோத்தோம், பக்கத்தில் வந்துட்டோமே அப்படின்னு இன்னொரு ஏன்னா அதுதாங்க அதிமுகவுடைய பலம். அதிமுக என்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு பலம் வாய்ந்த இயக்கம். நீங்க இன்னைக்கு கூட அதிமுக ரொம்ப மோசமான தேர்தலில் 7 தொகுதிகளில் அதிமுக ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் டெபாசிட்டே இழந்ததில்லை. டெபாசிட் இழந்து கூட வந்து அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்குல்ல, தலைவர்கள் இன்டாக்டாக இருக்காங்கல்ல. யாருமே வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறிடும், அப்படியே சாரையாக இந்த பக்கம் வந்துடுவாங்க அந்த பக்கம் வந்துடுவாங்க. திமுக கூட வந்து சேரலையே, இவங்களும் முயற்சி எடுத்தாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி அமமுக பக்கம் போனார், அமமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் இங்கே வந்தார், அதுக்கப்புறம் வந்து இவர் பழனியப்பன் வந்தார். நீங்க திமுகவிலையும் எவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணுவீங்க? இல்லையா, அதிருப்தியில் இருந்தாலும் கூட அங்கேதானே இருக்க முடியும் அவரால். வேற எங்க போக முடியும்? வேற எங்கேயும் போக முடியாது, அவருக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க பாஜகவுக்குலாம் நீங்க விபி துரைசாமி எல்லாம் வந்து இங்க வந்து வைஸ் பிரசிடென்ட், இது துணை சபாநாயகர், கட்சியோட ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்தார் அவரு. பாஜக எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவர் ஏதோ ஒரு அதிருப்தி காரணமாக வெளியே போனார். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஜேபி வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் மாதிரி பிஜேபி இங்கே வந்துடும், வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் பிஜேபி வந்துடும் அப்படின்லாம் நினைச்சாங்க. பட் அதெல்லாம் வந்து நடக்கலை. அப்படின்னும் போது 9 வருஷமா அது நடக்கலை. அப்படின்னும் போது இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி அது நடந்துருமா? நீங்கள் இன்னொன்று, அண்ணாமலையுடைய ரீச் அப்படின்றது லிமிட்டட் தான். நீங்கள் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் வந்து அப்படியே பிஜேபியை வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு, அதிமுகவுக்கு ஈக்குவலாக பிஜேபியை வளர்த்துட்டாரு அப்படின்லாம் இல்லையே. இன்னைக்கு கூட பிஜேபியுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கும் காரணம் அதிமுக தான். நீங்க அதிமுக தொண்டன் தான் வந்து காரணம். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்ததுனால தாங்க நீங்க கிராமத்துல எல்லாம் போய் சேர்ந்துருக்கீங்க. ஆனா அண்ணாமலை சொல்றது என் மக்கள் பயணம் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லிக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் கிரெடிட் எடுக்கலாம். அதுதான் அவருடைய பிஆர் மிஷினரி. அது உணர்ந்து தானே வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே டைரக்டாக டீல் பண்ணுறாரு. யாருமே இதில் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவில் தான் டீல் பண்ணுறாரு. இப்போ அண்ணாமலை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் தொடரணும் அப்படின்னா அமைதியாக இருங்க, அவங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்க. இல்லை, அண்ணாமலை என்ன சொன்னார், அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன், வெங்காய பதவி, நான் வந்து தோசை சூட வரல, இட்லி சூட வரல, நான் வந்து சீட்டு தேக்கிற வரல, மேனேஜரா வரல, நான் கட்சி வளர்க்க. ஆமா, இதெல்லாம் பேசினாரு. யதார்த்தம் என்பது என்ன அப்படின்றது அங்க டெல்லி தலைமைக்கு தெரியும். அண்ணாமலைக்கு இது புரிய வைக்கப்படும். அண்ணாமலைக்கு இது புரிய வைக்கப்படும். வந்த உடனே நீங்க இப்ப கூட பாருங்க, இவர் டெல்லிக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனால் அண்ணாமலையால் பெரிய அளவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசலாம் முடியலையே. அவங்க எதுக்காச்சும் போயிருப்பாங்க தலைவர்கள். நீங்கள் அதாவது மறைமுகமாக கூட வந்து அவரால் இது பண்ண முடியல. அவர் எங்கே தப்பு பண்ணார்னா, கொஞ்சம் அவசரப்பட்டார் அண்ணாமலை. அவர் என்ன நினச்சார்னா,
இங்கே எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நாம் சொல்கிறது தான் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னோடனே தன்னுடைய கார்ட்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ளே பண்ணி. இப்போ பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் யோசிச்சு, அப்போ ஜெயக்குமார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேச ஆரம்பிச்சாரு. இப்போ அவங்கெல்லாம் என்ன இப்படி மனம் மாற்றத்துக்கு உள்ளாவாங்களா இல்லை அதுதான் ஒன்றும் வேறு வழி? ஏன்னா நான் ராயபுரத்தில் தோத்ததே இல்லை, புதுசாக வந்து ஐடிஎம்ஸ் மூர்த்தி கேண்டிடேட்டை தோக்க வச்சிட்டீங்க, முடிசூடா மன்னனா இருந்தேன் அப்படின்லாம் பேசினாரு. இப்போ என்ன பண்ண போறாரு? முடிசூடா மன்னன் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஐதர் யூ ஃபால் இன் லைன், உங்களுக்கு சீட் வேணும், உங்கள் பையனுக்கு சீட் வேணும், உங்கள் பையனுக்கு எம்பி சீட் வேணும் அப்படின்னா அவருக்கும் வந்து நீங்கள் அந்த கட்சியோட தான் இங்கே இருக்க முடியும். அந்த கட்சியிலேருந்து நீங்கள் விலகி போய் தனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு அமைப்பில் இருந்துட்டு நீங்கள் டக்குன்னு எனக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குன்னு வெளியே போனீங்கன்னா செல்வாக்கே இருக்காது. இப்போ அதிமுக பாஜக அலைன்னு சொல்லி 26ல் அரித்மெட்டிக்காக வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அரித்மெட்டிக்காக இருக்கும், மற்றவர்களை உள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ பாமக உள்ளே கொண்டு வருவாங்க, தேமுதிக இந்த பக்கம் வருவதற்கான அவங்களாம் இருக்காங்க. புதுசாக போகிறது அதிமுக மறுபடியும் அதிமுக வருது அப்படின்னா பாமக வரும். அதிமுக இருக்காங்க. ஆமா, அதிமுக இருக்கிறதுனால இல்லைன்னா அதிமுக பாமக அப்படின்னு அது வேற ஒரு கூட்டணியா போயிருக்கும். என்ன இன்னொரு பயம் வந்து பாஜகவுக்கு என்ன வந்துருச்சுன்னா, இப்போவே இதெல்லாம் பேசி முடிக்கலன்னா 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்து காட்சிகள் மாறும்போது, இப்போ விஜய் திடீர்னு மனம் மாறி அதிமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாருன்னா பிஜேபி ஐசோலேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. 2026 தேர்தலில் உங்களுக்கு பாஜக வந்து அதாவது தேசத்தை ஆளுகின்ற பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஐசோலேட் ஆகிருச்சு அப்படின்னாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் இல்லையா? இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. நீங்கள் இங்கே போய் நீங்கள் வந்து யார் கூடயாச்சும் கூட்டணி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க, ஆனால் அது பேசப்படுகின்ற ஒரு கூட்டணியா இருக்கு. விஜய் தனிக்காட்டு ராஜா தான் இருப்பாரா? விஜய் இருப்பாரு. விஜய் அவங்களுடைய கணக்கே வந்து பெரிய அளவுக்கு விஜய் வச்சுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி வகுக்கின்ற வியூகம், அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி வகுக்கின்ற வியூகம் என்பது விஜய் அதில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார். விஜய் வந்து இன்னைக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட்டடாக வந்து டிஎம்கேக்கு போகுது, அதை விஜய் உடைக்கிறாரு அப்படின்லாம் இவங்க சர்வே எடுத்து இப்போ எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதில் இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அப்போது இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் அப்படின்றது வந்து மீண்டும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா? திமுக மேல வெளிப்படையாக ஒரு அதிருப்தி, அப்படி மக்கள் வந்து அப்படியே ரோட்ல இறங்கி கொந்தளிச்சு கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த மாதிரி ஒரு விசிபிள் ஆங்கர்லாம் கிடையாது. பட் ஒரு சைலண்ட் ஆங்கர் இருக்கு. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து உங்களுக்கு சாராயத்தில் வாங்குற 10 ரூபாலேருந்து அது இது ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்குது. இவங்களே சொன்ன வாக்குறுதிகள்லாம் இவங்களால திமுகவால் நிறைவேற்ற முடியல. இப்போ திமுக பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து இப்போ எப்படின்னா, சட்டம் ஒழுங்கில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதை தாண்டி சிசிடிவி உங்களுக்கு வந்து ஹெட்லைனில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அந்த அந்த சட்டமன்றம் நடக்கின்ற போது 2 கொலைகள் அப்படின்னு வர ஹெட்லைனை மாற்றி கொலையாளியை சுட்டு பிடித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துற ஒரு முயற்சியில தான் வந்து காவல்துறை அவங்களுடைய கவனம்லாம் அப்படிதான் இருக்கு. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நேரத்துக்கு கருத்துக்கள் நன்றி. நன்றி. பெரிய அளவுக்கு பல்வேறு விஷயங்கள்ல வந்து திமுகவுடைய தோல்வி என்பது பெருசாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து மூடி மறைக்கணுன்றதுக்காக எல்லாம் பிக் ஈவெண்ட் தான் பிளான் பண்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து என்இபி, மும்மொழி கொள்கையிலேருந்து மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இளையராஜா ஈவெண்ட்டு, June 2. ஸோ அந்த மாதிரி பிக் ஈவெண்ட்ஸ் தான் வந்து பிளான் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பிஜேபி எப்படி பிக் ஈவெண்ட்ஸை பிளான் பண்ணி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி பிக் ஈவெண்ட்ஸை தான் பிளான் பண்ணுறாங்க. 26 ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா திமுக? எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்காதுங்க. நீங்கள் அப்படிலாம் வந்து ரொம்ப கேக் வாக் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட பிஜேபி, பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பிஜேபி 400 சீட்டு வந்து எடுத்தே தீருவாங்க அப்படின்னு எல்லா சர்வேயும் சொன்ன பிஜேபிக்கு மெஜாரிட்டி வரலையே. அப்போ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் 2வது டேர்ம் டிஎம்கேக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏடிஎம்கேக்கு 2 முறை வந்திருக்கிறது. ஒன்று எம்ஜிஆர் டைமில் வந்திருக்கு, இன்னொன்று அம்மையார் ஜெயலலிதா. பட் அதுவே வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லி கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானதுனால அது வந்துச்சு. ஒரு 5 முனை போட்டி அப்படின்னா டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை இல்லை.
டிஎம்கே வந்துருவாங்க. கம்மியாகுது, மும்முனை போட்டியா மாறுது. இப்போ அமித்ஷாவுடைய பிளான்னா அவருக்கு கடந்த முறை கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரு 5 கார்னர் கான்டெஸ்ட் அப்படின்னா டிஎம்கே வில் ஈஸிலி வின் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம வந்து 2 கார்னர் கான்டெஸ்ட்டா அல்லது 3 கார்னர் கான்டெஸ்ட்டா மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட் அப்படின்னும் போது ஒரு விஜய் மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷனாக மாறிடும். ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 1000 ஓட்டு கூட வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் விஜய் ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் வந்து ஒரு 10% ஓட்டை வந்து பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8% ஓட்டை பிரிக்கிறார். ஒரு சென்னையிலலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சில சர்வேஸ்லாம் காமிக்குது 17%லாம் வந்து விஜய் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏர்பன் பாக்கெட்ஸில் வந்து விஜய் வந்து நிறைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது அந்த அந்த 5%, 10%, 15% ஓட் பேங்க்லாம் வந்து எலெக்ஷனை வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிள் ஆக்கிடும். உங்களை நம்ம உறுதியாக ஜெயிக்கிறோம் அப்படின்ற அந்த மனநிலையோட கேண்டிடேட்ஸ் இருப்பதற்கான பிஜேபியோட 400+ அப்படின்னு அவங்க ஒன்று எய்ம் பண்ணதும் டிஎம்கேவோட 200+ அப்படின்னு இவங்க ஒன்று எய்ம் பண்ணுறதும் அப்படின்றது அது கிட்டத்தட்ட நடக்காதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை, அதுதான் அது ஒரு தேர்தலில் எப்படி வேணால் போவோம்ல. அண்ட் இன்னொன்று திமுகவுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்னும் போது மக்கள்கிட்ட ஒரு சின்ன யோசனை இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் எப்படி ப்ளே அவுட் ஆக போகிறது, தேர்தல் சமயத்தில் எப்படி ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியணும். ரெண்டாவது பாஜக வந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டு, பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, பாஜகவுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, பாஜக தலைவர்கள் பேசுகிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பாஜகவுடைய தலைவர்களோட இவர் அண்ணாமலையுடைய பேச்சு, அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அதுவே வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு RN ரவி உடைய செயல்பாடுகள், கவர்னருடைய செயல்பாடு, இப்போ அமைதியாக இருக்கார், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு விதமான அதிருப்தி என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றவர்கள் பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றத அவங்க உணர்றாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கையில் அவ்வளோ பயங்கரமாக பிரதான் பேசிகிட்டு இருந்தார், அமைதி ஆகிட்டார்ல ஒரு கட்டத்துக்கு பிறகு. ஏன்னா மொழி அப்படின்றது வந்து என்றைக்காக இருந்தாலும் வந்து நீங்கள் வேறு எதை டச் பண்ணால் கூட தெரியும். மொழி அப்படின்னு டச் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அது வேறு விதமான ஒரு இது வரும் அப்படின்றதால அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே வேறு பிஜேபி அவங்களோட வியூகத்தை மாற்றுவாங்க. அவங்க இதை விட உங்களுக்கு கடந்த காலங்களை விட இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸாக இருக்க போகுது.